எல்லாம் அல்ல மாதொரு பாகனாக விளங்கக்கூடிய வேதநாயகி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் 64வது சோமவார வழிபாடு. இந்த வழிபாட்டினுடைய சிறப்பு, இன்றைய தினம் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் தொடர் விண்ணப்பமானது இன்னும் சில காலங்கள் தொடர்ந்து இந்த நேரலை மூலமாக விண்ணப்பம் செய்து அருள் பெற இருக்கின்றோம். மிக அற்புதமான பதியங்களை எல்லாம் அருளி செய்த மாணிக்கவாசக பெருமான் இந்த உயிர் அடைய வேண்டிய ஒரு ஞான நெறிக்கு இந்த திருவாசகத்தினை அருளி செய்து, இந்த திருவாசகத்தின் மூலமாக இந்த உயிர்கள் எல்லாம் முக்தி பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அருளி செய்யப்பட்ட பதிகங்கள். சிவபெருமான் எத்தனையோ ஆகமங்களை எல்லாம் அருளி செய்தாலும் அத்தனை ஆகமங்களையும் தன்னுடைய கைப்பட எழுதவில்லை. ஆனால் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த இந்த திருவாசகத்தை மட்டும் சிவபெருமானே கரம் வருந்தி எழுதிய அருள் தெய்வ நூல் என்று நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி சிவபெருமானுடைய அந்த திருவாசகத்தினை நாமெல்லாம் பாடி அதனுடைய பலனை நிச்சயமாக இறைவன் கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை பாடுவதற்கு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பாடுவது மட்டுமல்ல, அதை கேட்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட திருவாசகத்தினை வரிக்கு வரி இறைவனுடைய அந்த கருணையையும் இந்த உயிர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவத்திற்கு மாறாக அவத்தையும் அவம் என்று சொல்லுவார். இந்த அவமே செய்து அருவினையில் விழுந்து கிடக்கின்ற இந்த உயிரை மாணிக்கவாசக பெருமான் இப்படிப்பட்ட திருவாசக பாடல்களை எல்லாம் பாடி தவத்தினை செய்து இறைவனுடைய ஞான நெறிக்கு அழைத்து செல்லுகிறார் என்று சொன்னார். இப்படிப்பட்ட பதியங்களை நாமெல்லாம் விண்ணப்பம் செய்வதற்கு தவம் செய்து இருக்க வேண்டும். இந்த திருவாசக தொடர் விண்ணப்பத்திலே இன்றைய தினம் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த ஒரு அற்புதமான பதிகத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மொத்தம் 51 பதிகங்களை கொண்ட இந்த திருவாசகமானது இன்றைய தினம் 12வது திருவாசகமாக விளங்கக்கூடிய பதிகம் திருச்சாழல் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். இந்த திருச்சாழல் பெண்கள் மகளிர் விளையாட்டிலே மாணிக்கவாசக பெருமான் இந்த ஆன்மாக்களை எல்லாம் பெண்களாக கருதி அந்த விளையாட்டின் மூலமாக இந்த தலைவியானது செய்யக்கூடிய அந்த விளையாட்டின் காரணமாக தலைவன் மகிழ்ந்து
அந்த அருளை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் பதிகமாகவும் நமக்கு அருளி செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் அந்த மகளிர் விளையாட்டிலே மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த அந்த அருளை இறைவன் எப்படி நமக்கு அருள்கிறார் என்கின்ற செய்தியினை நாம் விண்ணப்பம் செய்து அருளை பெறுவோமாக.